அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹெசல்ஸ் லா கொடுத்துருக்காங்க. இது எப்பயாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் 2 மார்க் கொஸ்டினாக வருது. இதை வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, calculate enthalpies of reaction that are difficult to measure. அதாவது மெஷர் பண்றது, என்தால்பி சேஞ்ச் மெஷர் பண்றது எதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அந்த என்தால்பி சேஞ்சை நீங்க ஹெசல்ஸ் லா மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம்ன்றாங்க. அதுதான் இதனுடைய மேஜர் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட் வந்து கம்போஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இதை வந்து ஈஸியா மெஷர் பண்ணலாம். அதனுடைய டெல்டா H1 வேல்யூ -393.5 கிலோ ஜூல். அதே மாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்களா, இதனுடைய சேஞ்ச் இன் என்தால்பியும் ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். டெல்டா H3 is equal to -283.5 கிலோ ஜூல். ஆனா இந்த கிராஃபைட்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெஷர் த சேஞ்ச் இன் என்தால்பி. இதை மெஷர் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹெசல்ஸ் லா யூஸ் பண்ணி இன்டைரக்ட் மெத்தட் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த கார்பன்ல இருந்து கார்பன் மோனாக்சைடா கன்வெர்ட் ஆகக்கூடிய டெல்டா H வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க டெல்டா HR இருக்குல்ல, அதுக்கு பதிலா என்ன இருக்கு, டெல்டா H1 இருக்கு. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன். அப்ப இந்த டெல்டா H1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டெல்டா H2 பிளஸ் டெல்டா H3க்கு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். டெல்டா H2 பிளஸ் டெல்டா H3க்கு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு டெல்டா H உடைய வேல்யூ தெரியும், என்னது -393.5. அதே மாதிரி டெல்டா H2க்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. டெல்டா H3 வேல்யூ தெரியுமா, தெரியும், என்னது -283.5 கிலோ ஜூல். சரிங்களா, கிலோ ஜூல் போட்டுக்கோங்க. அப்ப டெல்டா H2 வேல்யூ என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா -110 கிலோ ஜூல் வரும்.